ஆக்டர் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா விஜய் சேதுபதியோட ஆக்டிங்லயும் ஃபைட் மாஸ்டர் அனலரசு அவர்களுடைய டைரக்ஷன்லயும் கடந்த 4ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் ஃபீனிக்ஸ். இந்த படத்துல ஆக்டர் சூர்யா விஜய் சேதுபதி கூட சேர்ந்து ஆக்ட்ரஸ் வரலட்சுமி, தேவதர்ஷினி, விக்னேஷ், அபிநக்ஷத்ரா, சம்பத் ராஜ், ஆடுகளம் முருகதாஸ், ஆடுகளம் நரேன் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதுல ஆக்ட்ரஸ் வரலட்சுமி முக்கியமான வில்லி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஸ்டண்ட் கோரியோகிராஃபரா இருக்கிற அனலரசு டைரக்ஷன் பண்ணதுனால மட்டும் இல்லாம நானூறுவிதா மற்றும் சிந்துபாத் போன்ற படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்ச விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா இந்த படத்துல ஒரு முழு ஹீரோவா களமிறங்குறதுனால ஆடியன்ஸ் மத்தியில ஒரு தனி எதிர்பார்ப்பு இருந்தது. என்னதான் இந்த படத்துக்கு மிக்சடான ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருந்தாலும் படத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில மீடியா பர்சனாலிட்டி ஒருத்தங்க கொடுத்திருக்கக்கூடிய ரிவ்யூவை பார்த்து ஆக்ட்ரஸ் வரலட்சுமி கோபப்பட்டு பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பலராலையும் பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா ரீசெண்டா ஃபீனிக்ஸ் படத்தை பார்த்த ஸ்ரீதேவி ஸ்ரீதர்ன்ற மீடியா பர்சனாலிட்டி வயலண்ட், ரியலிஸ்டிக், ரிவெஞ்ச், ஆக்ஷன் இப்படி இந்த ஜானர்ஸை பிடிச்ச மக்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். சூர்யா விஜய் சேதுபதி தன் முதல் படத்திலேயே ஒரு உண்மையான கோபக்கார இளைஞன் போல தெரிய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்றது தெரியுது. ஒரு அம்மாவா ஆக்ட்ரஸ் தேவதர்ஷினி நல்லா நடிச்சிருக்காங்க. வில்லன்ஸ் எல்லாம் கேலி சித்திரங்கள் போல இருக்காங்க. ஆனா 2 மணி நேரம் படம்ன்றதுனால விறுவிறுப்பா இருக்கு. MMA ஃபைட், ஜெயிலுக்குள்ள வர ஃபைட் சீக்வன்ஸ் மற்றும் கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் பயங்கரமா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நல்லாதான் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. பட் இதுல வில்லன்ஸ் மட்டும் கேலி சித்திரங்கள் போல இருக்காங்கன்னு சொன்னதுனால அப்செட் ஆன வரலட்சுமி, நீங்க என் பேரை மறந்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. நான் வரலட்சுமி சரத்குமார், நான் உங்க டாப் 3 ஃபேவரட் இல்லன்னு எனக்கு தெரியும். பட் நீங்க என்ன டேக் பண்ணிருக்கலாம். ஒரு கேலி சித்திரம் போல எப்படி நடிக்க கூடாதுன்னு நீங்க எனக்கு நடிச்சு காட்டுங்க. ஏன்னா அப்படி நடிச்சு காட்டுறதுக்கும் உங்களுக்கு நடிப்பு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப நன்றி, வெரி ஸ்வீட் ஆஃப் யூன்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து ஸ்ரீதேவி ரிப்ளை பண்ணி இதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, நடிகர்கள் கேலி சித்திரமா மாறுறது அவங்களுக்காக இல்ல, மாறா டைரக்டர் அந்த கேரக்டரை எப்படி கற்பனை பண்றாரு, சித்தரிக்கிறாரு மற்றும் பிரசன்ட் பண்றாருன்றதுலதான் இருக்கு. நீங்க ஒரு சிறந்த நடிகை, பல படங்கள்ல அதை நீங்க நிரூபிச்சு காட்டியிருக்கீங்க. இந்த படத்துல உங்களையும் சேர்த்து 3 முக்கியமான வில்லன்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கத்துறதை விட கொஞ்சம் ரியலா பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் வரலட்சுமி, நீங்க எப்பவுமே எனக்கு பிடிச்சவங்கள ஒருத்தங்க தான்னு சொல்லிருக்காங்க.